ஒரு பிரிட்டிஷ்கார் எழுதின ஒரு நூல் தான் தமிழக அரசியலுடைய கொள்கையாவே மாறுன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆமா, 1800 காலகட்டங்கள்ல பிரிட்டிஷ்காரங்க தாங்க என்ன மொழி கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்றதுக்காக 1811 பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு குழு அமைக்கிறாங்க. அவர் அந்த குழுவோட ஆய்வுல என்ன சொல்றாருன்னா, வட இந்திய சார்ந்த மொழிகளை வட இந்திய ஆரிய மொழிகள்னும், நம்ம தமிழ், தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகளை தென் திராவிட மொழிகள்னும் சொல்றாரு. இதையே மைய கருத்தா வச்சு ராபர்ட் கால்டுவெல் அப்படிங்கிறவரு திராவிட மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதுறாரு. அந்த நூல்ல வட இந்தியாவில் ஆரியர்கள் வருவதற்கு முன்பே திராவிட மொழி குடும்பமும் திராவிட மக்களும் வாழ்ந்ததாக அவருடைய நூல்ல அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சமஸ்கிருத மொழியிலிருந்து தமிழ் மொழி தோன்றலன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆரியர்கள் அல்லாத அனைவருமே திராவிடர்கள்னு சொல்றாங்க. இந்த கொள்கையை முன்னிறுத்தி தான் முதல் முறையா அயோத்திதாச பண்டிதர், பெரியார், அண்ணாதுரை போன்ற தலைவர்கள்லாம் போராடி இன்று முதல் தமிழகத்துல திராவிட அரசியல் தான் நிலைநிறுத்துங்கிறத உறுதி செஞ்சிருக்காங்க.